கர்ணன் செய்த தீய செயல்களில் முக்கியமானதாக கருதப்படுவது திரௌபதியை குரு வம்ச சபையில் அவமானப்படுத்திய செயலாகும். பாண்டவர்களை போரில் சந்திக்க திறமையும் தைரியமும் இல்லாத துரியோதனனுடன் இணைந்து சகுனியின் உதவியுடன் நிகழ்ந்த சூதாட்டத்தில் கர்ணனின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். சகுனியின் வஞ்சகத்தினால் மாமன்னர் யுதிஷ்டரர் தனது மனைவியான திரௌபதி உட்பட அனைத்தையும் இழந்தார். மாபெரும் சபையில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குலப்பெண்மணியான திரௌபதியை தரதரவென்று முடியை பிடித்து இழுத்து வந்து துச்சாதனனின் செயல் அனைவருக்கும் வேதனையை கொடுத்த போதிலும் கர்ணன் பெருமகிழ்ச்சியில் பொங்கினான். திரௌபதியை தன்னால் மணக்க முடியவில்லை என்ற ஆதங்கமும் வெறியும் அவனது மனதில் நீண்ட நாள் காலமாக எரிந்து கொண்டிருந்தது. அதனால் புத்தி பேதலித்து திரௌபதியை அவமானப்படுத்த துணிந்தான். மலை உச்சியில் இருக்கும் தேனுக்கு ஆசைப்பட்ட கர்ணன் அதற்கு அருகில் இருக்கும் பெரும் சரிவை காண தவறிவிட்டான். அச்சூழ்ச்சியில் துரியோதனனின் சகோதரர்களில் ஒருவரான விக்ரணன் திரௌபதிக்கு ஆதரவு தெரிவித்தும் சூதாட்டத்தினை எதிர்த்தும் பேசினான். அவனது பேச்சில் கடும் கோபமுற்ற கர்ணன் விக்ரனை கண்டித்து பெரும் சப்தத்துடன் குரல் எழுப்பினான். திரௌபதியை சபைக்கு அழைத்து வந்ததில் எந்த தவறும் இல்லை என்றும் திரௌபதி கற்பற்றவள் என்றும் உண்மையில் அவளை நிர்வாணமாக அழைத்து வந்திருக்க வேண்டும் என்றும் குரல் எழுப்பிய கர்ணன் அவளது உடையை முற்றிலுமாக அவிழ்த்து நிர்வாணமாக்கும்படி துச்சாதனுக்கு கட்டளையிட்டான். ஒரு குலப்பெண்மணியை நிர்வாண ஆக்கும்படி கட்டளையிட்ட கர்ணனின் செயல் மன்னிக்க கூடிய ஒன்றா? கர்ணனின் தீய குணத்தை இது வெளிச்சம் போட்டு காட்டவில்லையா? கர்ணனுக்கு ஆதரவு கரம் நீட்டுவோரில் யாரேனும் அத்தகைய ஏற்றுக்கொள்வார்களா? கர்ணன் திரைப்படத்தில் இக்காட்சிகள் எதுவும் இடம்பெறவில்லை. திரௌபதிக்கு நிகழ்ந்த அவமானத்தை சரிப்படுத்தும் நோக்கத்துடன் திருதராஷ்டிரர் ராஜ்யத்தை திருப்பி கொடுத்தார். ஆனால் கர்ணனின் ஆலோசனையின் பேரில் மீண்டும் சூதாட்டம் அரங்கேற்றப்பட்டு பாண்டவர்கள் காட்டிற்கு அனுப்பப்பட்டனர். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது தவம் நிறைந்த வாழ்வினால் அவர்களின் பலம் குன்றியிருக்கும் என்றும் இதுவே அவர்களை முற்றிலுமாக அழிப்பதற்கு உகந்த தருணம் என்றும் கர்ணன் அறிவுரை கூற துரியோதனன் தனது நண்பர்கள் மற்றும் படைகளுடன் காட்டிற்கு செல்ல முற்பட்டான். அர்ஜுனனை காட்டிலும் சிறந்த வீரனாக வரவேண்டும் என்று விரும்பிய கர்ணன் தன்னை ஒரு பிராமணன் என்று கூறி பரசுராமரிடம் போர்க்கலையை கற்றான். குருவிடமே பொய் சொல்வது நற்குணம் படைத்தோருக்கு அழகல்ல. 16 வயது இளைஞனான அபிமன்யுவை கர்ணனின் தூண்டுதலின் பேரிலேயே 6 மகாரதிகள் இணைந்து ஆயுதம் இல்லாத சூழ்நிலையில் போர் விதிகளை மீறி கொன்றனர். அதற்கு தண்டனையாகவே கர்ணன் அவ்வாறே கொல்லப்பட்டான். குருக்ஷேத்திர போரின் 17ஆம் நாளில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையில் கரும்போர் மூண்டது. சில சமயங்களில் அர்ஜுனனின் கரங்கள் உயர்வது போலவும் வேறு சில சமயங்களில் கர்ணனின் கரங்கள் உயர்வது போலவும் தோன்றியது. இருவருக்கும் இடையிலான போர் அவ்வளவு எளிதில் முடியக்கூடியது அல்ல என்று அனைவரும் எண்ணினர். தனது குரு பரசுராமரிடம் இருந்து பெற்ற பார்கவ அஸ்திரத்தை கர்ணன் பிரயோகிக்க விரும்பினான். ஆனால் அதற்குரிய மந்திரங்களை அவனால் நினைவு கொள்ள முடியவில்லை. அச்சமயத்தில் அவனது ரதத்தின் சக்கரம் பூமிக்குள் புதைந்தது. கர்ணனின் தேரோட்டியாக இருந்த மன்னர் சல்லியன் அதனை வெளியில் எடுக்க கடும் முயற்சி செய்த போதிலும் ரதத்தை வெளியே எடுக்க முடியவில்லை. சல்லியன் ரதத்தை விட்டுவிட்டு ஓடிவிடவில்லை என்பதை இங்கே கவனிக்கவும். கர்ணன் தனது விதியை கடுமையாக திட்டத் தொடங்கினான். போரின் நடுவே சிறிய சந்தர்ப்பம் கிடைத்தபோது கர்ணன் தானாகவே சக்கரத்தை பூமியிலிருந்து உயர்த்த நினைத்தான். மொத்த பூமியும் குலுங்கியது. ஆனால் தேர் வெளியே வரவில்லை. சக்கரத்தை வெளியில் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்த கர்ணனை கொல்லும்படி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கட்டளையிட்டார். அர்ஜுனன் அக்கட்டளையை நிறைவேற்ற தயாராவதைக் கண்ட கர்ணன் விரக்தியில் அழத் தொடங்கினான். அர்ஜுனா, என்னை தாக்க வேண்டாம். ரதத்தில் இல்லாத என்னை தாக்குவதற்கு நீ ஒரு கோகை அல்ல. இஃது உனக்கு அழகல்ல. சில நிமிடங்கள் பொறுத்துக்கொள். போரை தொடங்கலாம். போரின் விதிமுறைகளையும் தர்மத்தையும் நினைத்துப்பார்.
என்று அர்ஜுனனை நோக்கி குரல் எழுப்பினான். அப்போது கர்ணனிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்வரும் பதிலை முன்வைத்தார். கர்ணா, உனக்கு கூட தர்மத்தின் கொள்கைகளை நினைவிற்கு வருகின்றதோ? துன்பத்தில் இருப்பவன் எப்போதும் விதியை திட்டுவதும் தான் செய்த தவறுகளை மறந்து விடுவதும் வழக்கம். கதற கதற திரௌபதியை கௌரவ சபைக்கு அழைத்து வந்தபோது உன்னுடைய தர்மம் எங்கே? யுதிஷ்டிரிடமிருந்து ராஜ்யத்தை பறித்தபோது உன்னுடைய தர்மம் எங்கே? 13 வருட வனவாசத்திற்கு பின் நாட்டை திரும்பி கேட்டபோது உன்னுடைய தர்மம் எங்கே? வாரணாவதத்தில் அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து பாண்டவர்களை கொல்ல முனைந்தபோது உன்னுடைய தர்மம் எங்கே? மற்றொரு கணவனை ஏற்றுக்கொள் என்று பெரும் சிரிப்புடன் திரௌபதியிடம் கூறியபோது உன்னுடைய தர்மம் எங்கே? நீ விரும்பும் தர்மம்தான் திரௌபதியின் ஆடைகளை அவிக்கும்படி துச்சாதனனுக்கு கட்டளையிட்டதா? 6 மகாரதிகளுடன் இணைந்து 16 வயது அபிமன்யுவை சுற்றி வளைத்து கொன்றபோது உன்னுடைய தர்மம் எங்கே? அப்போதெல்லாம் தர்மம் உனது மனதில் தோன்றவில்லையா? அப்போதெல்லாம் தர்மத்தை கூப்பிடாதே. நாங்கள் நீதிப்படி நடக்க வேண்டும் என்று நீ விரும்பலாம். ஆனால் இன்று நீ உயிருடன் செல்ல இயலாது. கிருஷ்ணரின் கூற்றில் இருந்த உண்மையை எண்ணி வெட்கத்தில் தலைகுனிந்தான் கர்ணன். தயக்கமின்றி கர்ணனை தாக்கும்படி கிருஷ்ணர் கட்டளையிட கர்ணன் மீண்டும் ரதத்தில் ஏறி போர் புரிய தொடங்கினான். மீண்டும் கடும் போர் மூண்டது. தனது அம்புகளால் சில நிமிடம் அர்ஜுனனை திகைத்த வைத்த கர்ணன் மீண்டும் ரதத்தின் சக்கரத்தை வெளியே எடுக்க கீழே இறங்கினான். கடும் பிரயத்தனம் செய்தான். சக்கரம் வெளியில் வரவே இல்லை. கோபத்தில் சீறினான் கர்ணன். அஞ்சலிகா என்னும் அஸ்திரத்தை வெல்லில் பொருத்திய அர்ஜுனன் அதற்கு இந்திரனின் வஜ்ராயுதத்தின் சக்தியை அளித்தான். அர்ஜுனனின் தேரை கர்ணனுக்கு அருகில் கொண்டு வந்த கிருஷ்ணர், உடனடியாக இந்த அஸ்திரத்தை ஏவுவாயாக. கர்ணன் மீண்டும் ரதத்தில் ஏறுவதற்கு முன்பாக உனது எதிரியை வீழ்த்து என்று கட்டளையிட்டார். நான் எப்போதும் பெரியோர்களை மதித்து அவர்களின் அறிவுரைப்படி நடந்தேன் என்பது உண்மையாக இருந்தால் இந்த அஸ்திரம் கர்ணனை கொல்லட்டும் என்று கூறியபடி அர்ஜுனன் அதை ஏவினான். கர்ணனின் வலுவான அகல கழுத்தினை தாக்கிய அந்த அஸ்திரம் அதனை உடலிலிருந்து துண்டித்தது. கர்ணன் மரணம் எழுதினான். கர்ணன் பெற்ற சாபங்கள் கர்ணனின் மரணத்தில் அர்ஜுனன் மட்டுமின்றி அவன் பெற்ற 2 சாபங்களும் முக்கிய பங்காற்றின. முதல் சாபம், பொய் சொல்லி தன்னிடமிருந்து கலையை கற்றுக்கொண்ட கர்ணன் என்பதை பரசுராமர் கண்டறிந்த போது, தெய்வீக அஸ்திரத்தை பிரயோகிப்பதற்கான மந்திரத்தை உனது வாழ்வின் மிக முக்கியமான காலகட்டத்தில் மறந்து விடுவாய் என்று சாபமிட்டார். அந்த சாபத்தினாலேயே அர்ஜுனனுடனான போரில் கர்ணனால் மந்திரங்களை நினைவுக்கு கொண்டு வர இல்லை. இரண்டாவது சாபம், ஒருமுறை பரசுராமரின் ஆசிரமத்திற்கு அருகில் வில்வித்தையை பயிற்சி செய்து வந்த கர்ணன் ஒரு பசுவினை தனது அம்பினால் அறியாமல் கொன்றுவிட்டான். அப்பசு ஓர் ஏழை பிராமணரின் ஒரே சொத்தாக இருந்து வந்தது. அதனால் கோபம் கொண்ட பிராமணர், இந்த அப்பாவி பசு உதவியின்றி உன்னிடம் மாட்டிக்கொண்டதைப் போலவே உனது வாழ்வின் முக்கியமான தருணத்தில் உனது தேரின் சக்கரம் பூமியில் புதைந்து நீயும் உதவியற்றவனாக தவிப்பாய் என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபமே கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில் சிக்கிக் கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. ஆயுதமின்றி இருந்த கர்ணனை அர்ஜுனன் கொன்றது நியாயமா? இது பொதுவான கேள்விதான். மேலோட்டமாக பார்த்தால் நியாயம் அல்ல என்று சொல்லலாம். ஆனால் ஆழமாக பார்ப்பவர்கள் முற்றிலும் சரியே என்று உறுதியுடன் உரைப்பர். கர்ணனை அர்ஜுனன் கொன்றதில் எந்த தவறும் இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு கர்ணனிடம் கிருஷ்ணர் எடுத்துரைத்த வாதங்களே போதும். இருப்பினும் ஓர் உதாரணம் காண்போம். ஏதேனும் ஒரு சாலையில் அதிகபட்ச வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் என்று இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். யாரேனும் ஒருவன்
அச்சாலையில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தால் அவனை பிடித்து தண்டிக்க வேண்டியது போக்குவரத்து காவலரின் கடமை. தனது கடமையை நிறைவேற்ற காவலர் குறைந்தது மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் மட்டுமே குற்றவாளியை பிடிக்க முடியும். அவ்வாறு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் காவலர் அதிகபட்ச வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் என்னும் விதியை மீறுவது போல தோன்றலாம். ஆனால் அதற்காக அவரை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது பழமொழி. அதுபோல அதர்மத்தில் ஈடுபடுவோரை தண்டிக்க சில சமயங்களில் தர்மத்தை காப்பவர்களும் நெறிகளை மீற வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் அதற்காக அவர்களை குறை கூறுவது நன்றல்ல. சக்தி வாய்ந்த எதிரிகளை வீழ்த்துவதற்கு சில நேரங்களில் தந்திரங்கள் அவசியமாகின்றன. அதுவும் குறிப்பாக அந்த எதிரிகள் தந்திரத்துடன் செயல்படும் போது அதனை முறியடிக்க நாமும் தந்திரமாக செயல்பட வேண்டும் என்று கிருஷ்ணர் இதற்கு மகாபாரதத்தில் பதிலளித்துள்ளார். கர்ணன் அர்ஜுனனை காட்டிலும் சக்தி வாய்ந்தவனா? அப்படிதான் பலரும் நினைக்கின்றனர். மகாபாரதத்தை முறையாக படித்தவர்கள் அதிகபட்சம் கர்ணனை அர்ஜுனனுக்கு சமமான வீரன் என்று வேண்டுமானாலும் ஏற்கலாம். சில சமயங்களில் கர்ணன் அர்ஜுனனை காட்டிலும் சிறந்த வீரன் என்று கூறப்பட்டுள்ள போதிலும் கிருஷ்ணர் துணையாக இருந்த காரணத்தினால் கர்ணன் மட்டுமின்றி அர்ஜுனனுக்கு சமமான வீரர்கள் மூவிலகிலும் எவரும் இல்லை என்று கூறலாம். குருஷேத்திர போருக்கு முன்பாக அர்ஜுனனும் கர்ணனும் 2 முறை நேருக்கு நேராக போரிட்டனர். அதாவது முதல் முறை திரௌபதியை அர்ஜுனன் மணமுடித்த பின்னர் நிகழ்ந்த யுத்தம். இரண்டாவது அஞ்ஞானவாசம், யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழும் வாழ்க்கை. மேற்கொண்டிருந்த பாண்டவர்களை கண்டறிவதற்காக நிகழ்ந்த விராட யுத்தம். இந்த இரண்டிலும் அர்ஜுனனே வெற்றி வாகை சூடினான். திரௌபதியை மணந்த பின்னர் நிகழ்ந்த யுத்தத்தில் கர்ணன், துரியோதனன் உட்பட பல்வேறு மன்னர்களை அர்ஜுனனும் பீமனும் மட்டும் இணைந்து தோற்கடித்தனர். விராட யுத்தத்தில் அர்ஜுனன் தனி ஆளாக நின்று கர்ணன், துரியோதனன், பீஷ்மர், துரோணர் உட்பட அனைத்து குருவம்ச தலைவர்களையும் வெற்றி கொண்டான். இவை போதாதா அர்ஜுனன் கர்ணனை காட்டிலும் சிறந்த வீரன் என்பதை நிரூபிப்பதற்கு? இருப்பினும் மேலும் 3 நிகழ்ச்சிகளை காண்போம். துரோணருக்கு குருதட்சணை செலுத்துவதற்காக பெரும் படையுடன் பாஞ்சால தேசத்தின் துருபதனை தாக்கிய கர்ணனும் துரியோதனும் தோல்வியை தழுவினர். ஆனால் அதே துருபதனுடன் நிகழ்ந்த போரில் படைகள் ஏதுமின்றி பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 4 மட்டும் தனியாக சென்று வெற்றி வாகை சூடினர். துவைதனத்தில் கந்தர்வர்களுடன் நடைபெற்ற போரில் கர்ணன் புறமுதுகிட்டு வெளியேற துரியோதனன் சிறைப்படுத்தப்பட்டான். ஆனால் யுதிஷ்டரின் கட்டளைப்படி துரியோதனை விடுவிப்பதற்காக கந்தவர்களுடன் போர் புரிந்த அர்ஜுனன் வெற்றியை ருசித்தான். அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவால் கூட கர்ணன் தோற்கடிக்கப்பட்டவன். அபிமன்யு தனி ஆளாக குரு வம்சத்தினர் அனைவரையும் தோற்கடிக்க, அதனால் பெருத்த அவமானமடைந்த கர்ணன் இதர மாவீரர்களுடன் இணைந்து கூட்டமாக அபிமன்யுவை கொன்றான். தனிப்பட்ட ரீதியில் அபிமன்யுவை சமாளிக்கும் திறன் கர்ணனுக்கு இல்லாமல் போனது. இந்நிகழ்ச்சி கர்ணனுக்கு பெருத்த அவப்பெயரை பெற்று தந்தது. சில சமயங்களில் கர்ணன் அர்ஜுனனுக்கு சமமான வில்லாளியாக தோன்றலாம். ஆனால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதால் ஆத்திர குணம் கொண்ட கர்ணனை எப்போதும் அர்ஜுனனை காட்டிலும் தாழ்ந்தவனாகவே பீஷ்மர், துரோணர் போன்ற பெரியோர்கள் கருதினர். துரியோதனன் மட்டுமே கர்ணனை அர்ஜுனனை காட்டிலும் சிறந்தவனாக எண்ணினான். துரியோதனனின் சகவாசத்தினால் கர்ணன் தன்னை பெரிய பலசாலியாகவே நினைத்து வந்தான். கர்ணன் வெறும் வாய்ச்சொல் வீரன் என்றும் அவனது பேச்சுகள் நீரில்லாத மேகத்தின் இடியோசைகள் என்றும் பீஷ்மர் கூறியுள்ளார். கிருஷ்ணரின் திட்டம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பது கிருஷ்ணர் அவதரிப்பதற்கான முக்கிய காரணமாகும். அதனால் அதர்மத்தின் பக்கம் நின்ற கர்ணன் அழிக்கப்பட வேண்டும் என்பது, தர்மத்தின் பக்கம் நின்ற அர்ஜுனை வெல்ல வேண்டும் என்பது கிருஷ்ணரின் திட்டம். முழுமுதற் கடவுளின் திட்டத்தை யாராலும் முறியடிக்க முடியாது. மாரே கிருஷ்ண மாரே கே. கிருஷ்ணர் யாரையேனும் காப்பாற்ற நினைத்தால் அவரை யாராலும் கொல்ல முடியாது. கிருஷ்ணர் யாரையேனும் கொல்ல நினைத்தால் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது.
கர்ணன் மட்டுமின்றி பீஷ்மர், துரோணர் போன்ற பல்வேறு மாவீரர்களை அர்ஜுனனால் வெல்ல முடிந்ததற்கு கிருஷ்ணரே காரணம். அதர்மத்தின் பக்கம் இணைபவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர் என்பதை இதிலிருந்து நாம் அறியலாம். கர்ணனின் தயால குணம் கையேந்தி வருவோருக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்கும் தாராள மனம் கொண்டவன் கர்ணன். வள்ளல்களின் பட்டியலில் கர்ணனின் பெயர் நிச்சயம் என்றென்றும் நிலைத்திருக்கும். கொடுத்து சிவந்த கரங்கள் என்று அவனது வள்ளல் தன்மையை பலரும் ஆமோதிக்கின்றனர். தானத்தில் சிறந்தவன் கர்ணன் என்பதால் மாமன்னர் யுதிஷ்டரர் கூட தான் நிகழ்த்திய அஸ்வமேத யாகத்தின் போது தானம் வழங்குவதற்கு கர்ணனை பொறுப்பாளியாக நியமித்தார். கர்ணன் தன்னுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் இந்திரனுக்கு தானமளித்த செயல் மிகவும் முக்கியமாக பேசப்படுவதாகும். கர்ணன் தானத்தில் சிறந்தவன் என்பதை யாம் மறுக்கவில்லை என்ற போதிலும் கவச குண்டல தானத்தை பற்றி ஆழமாக படிக்கும்போது அதில் சில சிக்கல்கள் இருப்பதை நாம் உணரலாம். யார் தானம் கேட்டாலும் மறுக்காமல் கொடுப்பேன் என்று கர்ணன் உறுதியெடுத்த சூழ்நிலையை சற்று பார்ப்போம். துரியோதனன் ராட்சசிய யாகம் நடத்த விரும்பிய யுதிஷ்டரர் ஏற்கனவே அதை செய்துவிட்டதால் அவர் இருக்கும் வரை வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்று முனிவர்கள் கூறினர். பாண்டவர்களை வதைத்து ராஜ்யஸ்ய யாகத்தை எப்போது நிறைவேற்றுவேன் என்று ஏங்கிய துரியோதனனை உற்சாகப்படுத்தும் விதத்தில் கர்ணன் சபதம் மேற்கொண்டான். அர்ஜுனனை கொல்லும் வரை எனது வாழ்க்கையில் எந்த ஒரு சௌகரியத்தையும் ஏற்க மாட்டேன். யார் என்னிடம் எதை கேட்டாலும் கொடுப்பேன். தானம் கொடுங்கள் என்று யார் கேட்டாலும் இல்லை என்று நிச்சயமாக சொல்ல மாட்டேன். கர்ணனின் அந்த சபதம் கௌரவர்களை ஆனந்தத்தில் மிதக்க வைத்தது. தற்பெருமைக்காக செய்யப்படும் தானங்கள் உயர்ந்தவை அல்ல என்பதை நாம் பகவத்கீதையிலிருந்து அறிகிறோம். கவச குண்டலத்தை தானமளித்த சூழ்நிலையை பார்ப்போம். பிராமண வேடத்தில் வந்த இந்திரன் கர்ணனிடம் கவச குண்டலத்தை கேட்டபோது வந்திருப்பது இந்திரன் என்பதை சூரியனின் முன் அறிவிப்பினால் கர்ணன் தெரிந்து கொண்டான். உங்களுடைய விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஆனால் ஏன் கவசத்தை மட்டும் கேட்கிறீர்கள்? உங்களுடைய சந்ததியினர் மொத்தமும் வாழ்வதற்குரிய செல்வத்தை என்னால் தர முடியும் போன்ற வார்த்தைகளை கூறி பலவிதத்தில் இந்திரனை திசை திருப்ப கர்ணன் முயற்சி செய்தான். ஆனால் இந்திரனின் உறுதியை கண்ட பின்னர், நீங்கள் இந்திரன் என்பதை நான் அறிவேன். பாண்டவர்களுக்கு உதவ வந்துள்ள தாங்கள் எமக்கு வரமளிக்க முன்வந்தால் நான் எனது கவச குண்டலத்தை தந்துவிடுகிறேன் என்று ஒரு ஒப்பந்தத்தை முன்வைத்து விரும்பிய எதிரியை கொல்லும் வலிமை பெற்ற சக்தி என்னும் அஸ்திரத்தை வேண்டினான். அதற்கு இந்திரனும் இசைய கர்ணன் தனது கவசத்தையும் குண்டலத்தையும் அளித்து சக்தி அஸ்திரத்தை பெற்றான். ஒரு விதத்தில் கர்ணனின் செயல் போற்றத்தக்கது என்ற போதிலும் ஏதேனும் ஒன்றை வேண்டி அதற்காக தானம் கொடுத்தது முறையான தானமா? ஆழமாக பார்த்தால் இது ஒரு வியாபாரம் போலவே தோன்றுகிறதே. கர்ணனின் குணங்களை பற்றி எதிர கருத்துக்கள். கிருஷ்ணர். துரியோதனன் என்னும் மரம் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் பாவ எண்ணங்களால் நிறைந்த ஒன்று. கர்ணன் அதன் அடிமரம். யுதிஷ்டிரரோ பிறருக்கு நன்மை விளைவிக்கும் புண்ணியமான மரம். அர்ஜுனன் அதன் அடிமரம். பீஷ்மர் நீதியையும் தர்மத்தையும் பற்றி யோசிக்காமல் மனதில் தோன்றியதை பேசும் சுபாவம் கொண்டவன் கர்ணன். திருதராஷ்டிரன் மகன்களை எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய அழிவிற்கு இந்த முட்டாளே முக்கிய பொறுப்பு. இவனிடம் நிதான புத்தி இல்லை. அவசரமும் ஆத்திரமும் அகங்காரமும் நிறைந்தவன். பரசுராமரை ஏமாற்றிய அந்த தருணத்திலேயே இவனது எல்லா புண்ணியமும் தவ வலிமையும் இவனை விட்டு அகன்று விட்டன. கர்ணனிடம் நற்குணங்களே இல்லை என்பதா? கர்ணன் நற்குணங்கள் அற்றவன் என்று கூறுவது இல்லை. அவன் ஒரு மிகச்சிறந்த வீரன். கடமையை செய்வதில் உறுதி கொண்டவன். தானமளிப்பதில் பெரும் பெயர் பெற்றவன். கர்ணன் ஒரு தெய்வீக பிறவி. ஆனால் அவனது பிறப்பிலேயே பாவம் தொற்றிக் கொண்டிருந்ததால் அவன் வாழ்க்கை முழுவதும் துன்பத்திலேயே கழிந்தது. கர்ணனிடம் இருந்த முக்கிய பிரச்சனை பொறாமை. பாண்டவர்களின் நால்வரின் மீது சற்று மதிப்பு வைத்திருந்த கர்ணன் அர்ஜுனனை அறவே வெறுத்தான்.
அதற்கு முக்கிய காரணம் துரோணர் தனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க மறுத்த துரோணரின் தலை சிறந்த சீடனை வீழ்த்த வேண்டும் என்னும் வெறியும் பொறாமையும் கர்ணனின் அறிவை வாழ்நாள் முழுவதும் மறைத்துவிட்டன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தனான அர்ஜுனனின் மீது வெறுப்பும் பொறாமையும் கொண்டிருந்த காரணத்தினால் கர்ணனிடம் இருந்த நற்குணங்கள் பயனற்று போய்விட்டன. முழு முதற் கடவுளான கிருஷ்ணரே நேரில் வந்து உபதேசித்த போதிலும் அதை பின்பற்ற அவன் முன்வரவில்லை. அதனாலே கர்ணன் பாவியாக வஞ்சகனாக கருதப்படுகிறான். நீங்கள் கர்ணன் நல்லவனா இல்லை தீயவனா, மீண்டும் கர்ணன் மறுபிறப்பி எடுத்தானா இல்லையா என்பதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. இந்த மறுபடியும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையும் இருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.